சாலியான பிள்ளைண்டா என்ன? அந்த பிள்ளை ஒரு அறிஞரிடத்துல கேட்கப்படுது, சாலியான குழந்தைண்டா ஆறு. அப்ப அவர் லேசான ஒரு விளக்கம் சொல்கிறார். தாயின் தந்தையின் மௌத்தானதுக்கு பின்னால அந்த தாயையும் தந்தையின் நினைச்சு துவா கேட்கிற பிள்ளைதான் சாலியான பிள்ளை. ரசூலுல்லாஹ் அப்படிதான் செஞ்சாங்க, ஹதீஸ்ல சொன்னாங்க, அவ் வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, தனக்காக பிரார்த்திக்கின்ற சாலிகான பிள்ளை. சும்மா பிள்ளைன்னு சொல்லல, சாலிஹான பிள்ளை. சாலிகண்ட பேர் வந்தாலே அந்த பிள்ளை இடத்துல இஸ்லாமிய ஒழுக்க விழுமிய பெருமானங்கள் தலை தூக்க ஆரம்பித்து விடும். இப்ப சாலியான பிள்ளண்ட என்ன? பாங்கு சொன்னா உடனடியாக ஒரு ஆண் பிள்ளை என்ன செய்யணும்? பள்ளியை நோக்கி போகணும். பொம்பளை பிள்ளை என்ன செய்யணும்? அம்மா பாங்கு சொல்லுது, தொலை ரெடி ஆகுங்க என்று தாயை தந்தை என்ன செய்யணும்? அழைக்கணும். இது சாலியான பிள்ளை. சீரியோடும் அம்மா பாங்கு சொல்லுது, கொஞ்சம் குறைச்சு வைங்க. இது சாலியான பிள்ளையா? இது சாலியான பிள்ளை இல்லை. அல்லது உம்மா கூட செல்லுவா, பாங்கு சொல்ற சத்தம் கேட்கலையா, கொஞ்சம் குறைச்சு வச்சுப்பாரு. என்ன அழகான பண்பாடு! இப்படி வளர்க்கப்படக்கூடிய பிள்ளைகள் நிச்சயம் சரியான பண்பாடுகளை உருவாக்க மாட்டார்.